அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Bachelor Recipe. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடை தான் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க, பெரியவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, லாக்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஸோ வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இது ஃபாலோ பண்ணலாம். இது நம்ம இந்த பொடியை வந்து பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பாட்டில் குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டோன்னே போதும். தினமும் ஒரு ஸ்பூன் போதும் நம்மளுக்கு. இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட். பைல்ஸ், ப்ளீடிங் அதெல்லாம் இருக்கிறவங்க கூட இது தாராளமாக தினமும் எடுத்துக்கிட்டால் சீக்கிரமாக சரியாயிடும். ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சுண்டக்காய் வத்தல் இதை தான் நான் சேர்த்துறேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து இதில் இருக்குது. இதில் வந்து அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. சில பேர்த்துக்கு இன்டைஜஷனால் லூஸ் மோஷன், ஸோ அந்த மாதிரி டயரியா அந்த மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் கூட இதை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அல்சர் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். நெஞ்சு சளி இருக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம். சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 3 நாள் நீங்கள் இதை மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதில் உள்ள பிரச்சனை வந்து என்னென்னா இது கசக்கும். அதனால் இது யாருக்கும் பிடிக்காது. ஆனால் இதில் நிறைய நியூட்ரிஷன் கண்டென்ட் இருக்குது. பாருங்கள், இது நல்லா வறுத்தாச்சு. நிறைய கடையில் வந்து உப்பு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. உப்பு இல்லாததாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ எடுத்தீங்க அப்படின்னா நல்லா நொறுங்கணும். ஸோ இதை நம்ம தட்டியோ இல்லை பொடி பண்ணியோ குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லா பொடி பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பெரியவங்கன்னா இந்த மாதிரி தட்டி சாப்பிட்லாம். இல்லை புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, இல்லை இதை நம்ம மோரில் கூட வந்து கலக்கி குடிச்சிக்கலாம். தினமும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அனீமியா அப்படிங்கிற அந்த ப்ராப்ளமே வராது. இதை சாப்பாட்டில் போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா போதும். தினமும் எப்படி இருந்தாலும் நம்ம ஒயிட் ரைஸ் சேர்த்திக்கு தான் போகிறோம். அதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து இதை நம்ம பொடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா போதும். ஒரு ஸ்பூன் போட்டு நெய் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து இது எல்லார் வீட்லேயும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் இப்போலாம் வீடியோஸ் போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. Thank you.